வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வெல்கம் டு பிரியாஸ் கிச்சன். வேர்க்கடலை சட்னி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஒரு கப் வேர்க்கடலையை வறுத்து தோலெல்லாம் எடுத்து வச்சிருக்கேன். இது 150 கிராம் வரும். அரை முடி தேங்காவை நான் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சிருக்கேன். நான் எடுத்துருக்கிற தேங்காய் ரொம்ப சின்னது. ஒரு துண்டு இஞ்சி, 3 பல் பூண்டு, 3 வரமிளகாய், 2 பச்சை மிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலை, சின்ன வெங்காயம் ஒரு 10 எடுத்து வச்சுருக்கேன். புளி நான் இவ்வளோ எடுத்திருக்கேன் பாருங்கள், இவ்வளோ புளி எடுத்திருக்கேன். இதை தண்ணியில் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதை எல்லாத்தையுமே நம்ம மிக்சியில் போட்டு அரைச்சிக்கலாம். கட் பண்ணி வச்சுருக்க தேங்காவை போட்டுக்கலாம். சின்ன வெங்காயம், கருவேப்பிலை, பச்சை மிளகாய், வரமிளகாய், இஞ்சி, பூண்டு. ஃபஸ்ட்டு இது எல்லாத்தையும் நம்ம அரைச்சிக்கலாம். தேங்காய் கொஞ்சம் அரைகிறதுக்கு லேட் ஆகும், அதனால் அது கூடவே வேர்க்கடலை போட்டு அரைக்கக்கூடாது எப்போவுமே. இப்போ இது எல்லாத்தையும் அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு நான் அரைச்சிக்கிட்டேன். இப்போ இது கூட எடுத்து வச்சுருக்க புளி போட்டுக்கலாம். உப்பு கொஞ்சமாக போட்டுக்கலாம். வேர்க்கடலையும் போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா அரைச்சிக்கலாம். நான் சட்னியை மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சிக்கிட்டேன் பாருங்கள். இப்போ இதை ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். உங்களுக்கு தண்ணி எவ்வளோ வேணுமோ அவ்வளோ போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நான் கொஞ்சம் கட்டியாக தான் அரைச்சிருக்கேன். இப்போ சட்னியை தாளிச்சிக்கலாம். சட்னி தாளிக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சிருச்சு, கடுகு போட்டுக்கிறேன். கருவேப்பிலை போட்டுக்கலாம். கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு அதை எடுத்து சட்னியில் ஊற்றிக்கலாம். தாளிச்சதை சட்னியில் போட்டுக்கலாம். வேர்க்கடலை சட்னி ரெடி ஆகிடுச்சு. இது செய்யறதுக்கு ஒரு 10 நிமிஷம் தான் ஆகும். ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். 2 இட்லி சாப்பிட்றவங்க கூட 4 இட்லி எக்ஸ்ட்ரா சாப்பிடுவாங்க. அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் இந்த சட்னி. இந்த சட்னியை இட்லி, தோசை, சப்பாத்தி கூடலாம் சாப்பிடலாம். வீட்டில் செஞ்சு கொடுத்து பாருங்கள், எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். மற்றவங்களும் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். பிரியாஸ் கிச்சன் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.